ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா, சோயா சங்க்ஸ் வச்சு தான் ஒரு மசாலா பார்க்க போகிறோம். ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கடல் பாசி போட்டுக்கோங்க. நான் கடல் பாசி மட்டும்தான் போட்டிருக்கேன், வேற எதுவும் போடல. அது பொரிஞ்ச உடனே அதில் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா டிரான்ஸ்பரண்டாக மாற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருங்க, வதக்கி எடுத்துருங்க. இந்த மாதிரி வதக்கிடுங்க. லைட்டாக உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அது வேக விட்டுருங்க. அது நல்லா வேகட்டும். நல்லா டிரான்ஸ்பரண்டாக ப்ரௌன் கலருக்கு மாறணும் அவசியம் இல்லை. லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 தக்காளியை வெட்டி வச்சு அதை இதுக்குள்ள போட்டுக்கலாம். இந்த டிஷ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நீங்கள் இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை, சாதம் எது கூட வேணாலுமே சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஒரு சால்னா டைப் குருமாவா இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் வெட்டி வச்சு தக்காளியை போட்டுக்கிறேன். தக்காளியை போட்டுட்டு அதையும் நல்லா வதங்க விட்டுறணும். நீங்க மூடி வச்சு விட்டுட்டீங்கன்னா அது நல்லா வதங்கிரும். அப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். மசிய ஆரம்பிச்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜூஸியா அழகா இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதும் அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. அதை வதக்கிட்டு இருக்கும்போதே நாம வந்து சோயா சங்க்ஸை வந்து ஒரு கொதிக்கிற தண்ணியில போட்டுட்டு அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிருச்சு. இப்போ இதில் நாம இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணும். அது என்னென்னு பார்க்கலாம். இதில் நம்ம என்னெல்லாம் போட போறோம்னா, ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கலருக்காகத்தான் அது. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. இது நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, அதனால நல்ல மணமா இருக்கும். அடுத்து வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு கொத்தமல்லி பொடி வேணும் அப்படின்னா கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம், வேண்டாட்டா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடுவோம். இது வதங்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சிருவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க, அதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கோங்க. அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 7, 8 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுக்கணும். நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேங்காய் கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு தயிர், அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டா போதும். ஒரு லைட் புளிப்பு டேஸ்ட் வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த குருமா. அதுக்குனால ஒரு 5ல இருந்து 10 முந்திரி பருப்பும் போட்டுக்கோங்க. அது உங்க விருப்பம், எவ்வளவு வேணுமோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துருங்க. இப்ப நாம போட்ட மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனை போயிருச்சு. அதுல நம்ம அரைச்சு எடுத்த அந்த தேங்காய் விழுத போட்டுருணும். இது வந்து ரொம்ப நல்லா நைஸா அரைங்க, அப்பதான் ரொம்பவே நல்லா இருக்கும் மசாலாக்கு. மசாலா விழுது அதுல போட்டதும் நம்ம அதை நல்லா கலந்து விடணும். அதாவது நம்ம ஆல்ரெடி மசாலா, வெங்காயம், தக்காளி வதக்கி வச்சிருக்கோம், அதுல நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதுல தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கொதிக்க விட்டுருங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து சோயா சாங்ஸ் போடணும். இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நாம மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அதை அலசி விட்டுருவோம். அலசி விட்டுட்டு இன்னும் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்யூடா வேணுமா இல்ல திக்கு கிரேவியா வேணுமான்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இதுல வந்து நம்ம சோயா சாங்ஸ் போட போறோம். இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்குதுன்னு பார்ப்போம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்க வெயிட் பண்ணுங்க. இதை முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு செய்யுங்க. அப்பதான் இதோட டேஸ்டும் நல்லா இருக்கும், நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நாம ஃபர்ஸ்ட் வெங்காயம் வதக்கும் போது லைட்டா உப்பு போட்டிருந்தோம். அதை ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க உப்பு அளவா போட்டு நீங்க கொதிக்க விடுங்க. இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்து நாம எடுத்து வச்சிருக்க சோயா சங்க்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் இதை நல்லா தலைய கொதிக்க விடணும். அப்படி கொதிக்கும் போதுதான் மசாலா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு அந்த சோயா சங்க்ஸ்ல ஏறும்.
இப்ப பாத்தீங்கன்னா, நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி எல்லா சோயா சாஸும் மேல மிதக்க ஆரம்பிச்சுரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, அதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழ தூவி நீங்க இறக்கி நீங்க பரிமாறுனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இத உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.